வீரத்துறவி விவேகானந்தர் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில சம்பவங்கள் பார்ப்போம். பரவச நிலை, டிரான்ஸ். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தன்னை மறந்த ரசிக்கத்தக்க காட்சி கண்ணில் படுவது உண்டு. அதை கண்டு பரவச நிலை அடைவதும் உண்டு. சுவாமி விவேகானந்தர் மாணவர் நரேந்திரனாக இருந்த பொழுது ஒரு இயற்கை அழகை கண்டு பரவச நிலை அடைந்த அனுபவத்தை சொல்கிறார். இன்றைக்கு இத்தகைய எழிலார்ந்த இயற்கை உண்டா என்பது வேறு விஷயம். 1877ஆம் ஆண்டு நரேன் தனது 14வது வயதில் தமது குடும்பத்துடன் ராய்ப்பூருக்கு வண்டியில் அழைத்துச் செல்லப்பட்டார். அப்பொழுது அவருடைய தந்தை ராய்ப்பூரில் இருந்தார். மாட்டு வண்டியில் அந்த நீண்ட பயணம் தொடர்ந்தது. மாட்டு வண்டி சென்ற அந்த பாதையை சுற்றிலும் அடர்ந்த காடு. இயல்பாகவே தியான மனோபாவம் கொண்ட நரேன் அந்த ரம்மியமான இயற்கை எழிலை கண்டபொழுது தன்னை மறந்த நிலையில் தியானத்திலே ஆழ்ந்து இயற்கை காட்சிகளை அள்ளி பருகினான். பிற்காலத்தில் இந்த இயற்கை காட்சியை எழில் அனுபவத்தை அழகான சொற்களால் கண்முன் காட்சியாக இருந்தார். நான் அந்த அழகிய காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது நான் அங்கு பார்த்த காட்சிகளும் உணர்வுகளும் என் நினைவுகளில் பசுமையான ஓவியமாக பதிந்துவிட்டன. முக்கியமாக ஒரு நிகழ்வு என் நினைவில் இன்றும் பசுமையாக உள்ளது. அது அந்த அடர்ந்த காட்டில் ஒரு நாள் விந்திய மலை தொடரிலுள்ள 2 சிகரங்களுக்கு நடுவில் உள்ள இடைவெளியில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தோம். இருபுறமும் மலை சிகரங்கள் விண்ணை முட்ட உயர்ந்து நின்றிருந்தன. பூத்து குலுங்கிய மலர்களையும் பழங்களையும் கொண்ட பல மரங்களும் செடி கொடிகளும் மலையின் பசுமையான வாசத்துடன் காணப்பட்டன. அதன் அழகு மனதை கொள்ளை கொள்வதாக இருந்தது. சில பறவைகள் ஆனந்தமாய் பறந்து கொண்டிருந்தன. சில பறவைகள் தரையில் உணவு தேடிக் கொண்டிருந்தன. அந்த இடத்தை பறவைகள் தங்கள் குரலால் ரம்மியப்படுத்தி கொண்டிருந்தன. பறவைகளின் பாட்டும் பேச்சும் அங்கு நிரம்பியிருந்தது. அந்த 2 மலை சிகரங்கள் ஒன்றையொன்று நெருங்கி வந்து அணைத்துக் கொள்வதை போன்று அழகிய காட்சியளித்த இடத்தை தாண்டி மாட்டு வண்டி நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த மலை சிகரங்கள் இரண்டும் சந்திக்கும் அந்த இடத்தை நான் மிக நன்றாக கவனித்து பார்த்தேன். அந்த இடைவெளியில் ஒரு பெரிய தேன் கூடு இருந்தது. எத்தனை பெரியது! இத்தனை உயரமான இடத்தில் இவ்வளவு பெரிய தேன்கூட்டை கட்ட எத்தனை காலம் பிடித்திருக்கும்? அந்த தேனீக்கள் எங்கிருந்து வந்தன? அவற்றின் மகோன்னதமான நிர்மலமான ஒத்துழைப்பு எங்கிருந்து தொடங்கியது? அவ்வளவு உயரத்தில் எப்படி கூடு கட்டின என்பது போன்ற கேள்விகள் என் மனத்தில் தோன்றி கொண்டிருந்தன. 3 உலகையும் ஆளும் இறைவனுடைய எல்லையற்ற ஆற்றலில் எனது மனம் ஆழ்ந்து மூழ்கி போயின. அதனால் நான் புற உலகை நினைவை சிறிதும் இல்லாமல் சிறிது நேரம் முற்றிலுமாக நழுவ விட்டுவிட்டேன். எவ்வளவு நேரம் அந்த இயற்கை எழிலில் மறந்து இருந்தேன் என தெரியவில்லை. நினைவு வந்த பொழுது அந்த இடத்தை கடந்து வெகு தூரம் வந்திருப்பது தெரிந்தது. இதுவே நரேனின் முதல் பரவச நிலை என்று சொல்லலாம்.